இங்கே வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வர்றாங்க. வர்ற வழியில் இப்படி விஜயோட போஸ்டரை பார்த்துட்டு யாரோ ஒருத்தவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு வெண்ணிலா அந்த போஸ்டரையே பார்த்துட்டு அதே ஞாபகத்திலேயே அப்படியே வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு அப்படியே அலையாக பழைய ஞாபகம்லாம் தெரிய வருது. இங்கே அவங்களுக்கு ஏதோ தலையில் அடிபட்டதுனால அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போயிருக்க மாதிரி தெரியுது. இங்கே பெண்கள் காப்பகத்துக்கு வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து வர்ற ஓடிடுற அம்மா என்னம்மா எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, டாக்டர் என்ன சொன்னாங்க, நிவேதாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் சொன்னாங்களான்னு கேட்க, இல்லை இல்லை அப்படி எதுவுமே தெரியலை, அவள் ஒரு இடத்தையே பார்த்த மாதிரி தான் இருக்கான்னு சொல்ல, இல்லையே எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுதே, அவள் முன்னாடிலாம் ஒரு இடத்தையே பார்த்துட்டே இருப்பா, இப்போ என்னமோ எதையோ யோசனை பண்ணுற மாதிரி இருக்கே, என்ன நிவேதா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க ஒன்றுமே பேசாமல் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்துட்டு இந்த மாதிரி விஜய் வெண்ணிலாவை கட்டி பிடிச்சதையும் இந்த மாதிரி 2 பேரும் பைக்கில் சுற்றி திரிஞ்சதையும் எல்லாமே ஞாபகப்படுத்தி பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு முகம் கரெக்டாகவே தெரிய வரல. ஆனால் விஜயை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி மட்டும் அந்த போஸ்டரை பார்த்த உடனே அவங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிடுறாங்க. இங்கே ஹாஸ்டலில் எல்லாருக்கும் கொஞ்சம் வேலையை பிரித்து பிரித்து கொடுக்குறாங்க. எல்லாருமே வயசு பிள்ளைங்கனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்க்க சொல்லி கொடுக்கும்போது இங்கே நிவேதா மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஹாஸ்டலில் பார்க்குற அம்மா இவளுக்கு ஏதாவது ஒரு வேலையை கொடுங்க, வந்ததுலேருந்து எதையோ ஊற்று ஊற்று பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா, எதையாவது இவளுக்கு மைண்டை டைவர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்தா தானே அவளும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுவா, இல்லைன்னா தனிமையிலே தான் இருப்பாள், நிவேதா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இங்கே அவங்க எந்திரிச்சு அப்படியே மெதுவாக நடந்து போகிறாங்க. ஏன் இப்போ சாப்பிட்டியா, ஏன் ஒரு இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு தனியாக இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ தனியாக இருந்ததெல்லாம் போதும், எப்போ பார்த்தாலும் ஒரே இடத்துல போய் உட்காந்துட்டு எதையாவது யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவேதாவை பார்த்து வார்டன் சொல்கிறாங்க. உடனே அவள் எப்போவுமே அப்படித்தானே, எப்போதுமே யார்கிட்டையுமே பேச மாட்டா, அமைதியாகவே தான் இருப்பாள், இப்போ மட்டும் எதுக்கு அவளை கூப்பிட்டு எதாவது சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு வேறு அழுதுற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதெல்லாம் நிவேதா நல்ல பொண்ணு, அதெல்லாம் அழுக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே எல்லாருக்கும் சமையல் பண்ணுற அம்மா நின்றுட்டு இன்னொரு அம்மா வேலை பார்க்குறதுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ தான் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, எல்லா வேலையும் கூட நான் முடிச்சிட்டேன், என்ன அப்பளம் பொரிக்கிற வேலை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அப்பளம் பொரிக்கிற வேலை மட்டும் இருக்கா, சரி அந்த இவளை வேணா கூப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன நிவேதா நீ போய் அப்பளம் பொரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, உடனே இவங்களும் மண்டை ஆட்டுறாங்க, உனக்கு அப்பளம்லாம் பொரிக்க தெரியும்ல அப்படின்னு சொல்ல, இல்லை இவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த அம்மா சொல்ல, அதெல்லாம் இவளுக்கு எல்லாமே பண்ண தெரியும், நீ இவளை இப்படியே ஒதுக்கி ஒதுக்கி பார்க்காத, எல்லாருக்கும் சரிசமமாக வேலை கொடுக்குறீல்ல, அதே மாதிரி நிவேதாக்கும் வேலை கொடுன்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே அவங்களும் நான் அப்பளம் பொரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவேதாவும் நடந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா இந்த அப்பளத்தையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. அதில் விஜயோட ஃபோட்டோ அப்படியே நிறைய இதில் இருக்குது. அந்த கவரை பிச்சு போட்டுட்டு அப்பளத்தை எடுத்து எண்ணெயில் போடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமையல் பண்ணுற அம்மா சொல்ல, இவங்க வெண்ணிலாவும் அந்த பேப்பர் அப்படியே எடுத்து கையிலேயே வச்சு பார்த்துட்ருக்காங்க. ஏய் வெண்ணிலா அங்கே பாரு என்ன காஞ்சிருச்சு, நீ ஏன் இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே திரும்பி பார்க்குறாங்க. என்ன வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, இல்லை என் பொண்ணு பேர் வெண்ணிலா தான் அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த பேருக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒன்று ஜிங்க் ஆகுதுன்னு சொல்லிங்கிற மாதிரி இவங்க அப்படியே முழிச்சு போய் பார்க்குறாங்க. சரி வெண்ணிலான்னு கூப்பிடவும், நீ எதுக்கு திரும்பின, உன் பேர் என்ன வெண்ணிலாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்க, இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த அப்பளத்தை ஒன்றா எடுத்து பொரிக்கிறாங்க. பொரிச்சிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு அட்டையிலையும் உள்ள விஜயோட ஃபோட்டோவை மட்டும் எடுத்து அப்படியே தனியாக எடுத்து அடுக்கி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் குப்பையில் போட வேண்டியதானே, இதெல்லாம் எடுத்து ஏன் சேர்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்டதுக்கு, அதெல்லாம் குப்பையில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து அவங்க கைக்குள்ள அப்படியே மடித்து வச்சுக்கிறாங்க. இங்கே அப்பளம் எல்லாத்தையுமே பொரித்து அடுக்கி வச்சுட்டு இந்த கைக்குள்ள வச்சுருந்த அந்த விஜயோட ஃபோட்டோஸை மட்டும் எடுத்துக்கிட்டு போய் உட்காந்து தனியாக உட்காந்து அதையே உத்து உத்து பார்த்துட்ருக்காங்க. அங்கேருந்து வர்ற வேலை பார்க்குற அம்மா கேட்குறாங்க, ஏய் நிவேதா என்ன அப்பத்தில் பிடிச்சி இந்த கவரையை வச்சு பார்த்துட்ருக்க, ஏன் இதை இப்படி பார்த்துட்ருக்க, இது யார் எதுக்கு இப்படி பார்த்துட்ருக்கேன்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்கு தெரியலை யாருன்னு, ஆனால் இவங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்றாங்க. இங்கே பாருங்களேன் நிவேதா என்ன வேலை பண்ணிகிட்ருக்கான்னு, இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான், இவளுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக ஸ்மார்ட்டாக இருக்கவும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல், பாவம் அவளுக்கு இந்நேரம் அம்மா அப்பாலாம் இருந்திருந்தா இந்நேரம் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி வயசு பொண்ணு தானே அவளும், இந்த பையனை பார்க்கவும் ஏதோ ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு போல், இந்த பேப்பரை வச்சு கையில் வச்சு எப்படி சுருட்டி வச்சுட்ருக்கான்னு பாருங்களேன்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்க, இவங்க அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, இல்லை இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இவரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்சவங்க தான் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்ல, என்ன நிவேதா சொல்கிற, ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு சொல்ல, இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சவங்களா இருக்க
முடியும்? இவளை நம்ம எங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தோம்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? சென்னையில் கண்டிப்பாக அவங்க சொந்தக்காரவங்கலாம் இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி பார்த்தா இவளுக்கு ஒரே ஒரு பாட்டி மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களும் இப்போ இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவளுக்கு என்ன சொந்தம் இருக்க போகுது? அந்த பாட்டியுமே என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுக்கு எந்த சொந்தமுமே இல்லைன்னு தானே சொன்னாங்க. இல்லைன்னா சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்க. இங்கே சரி அந்த பேப்பரை கொடு, அந்த பேப்பரை பார்த்ததுலேருந்து தான் நீ ரொம்பவே இதாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பேப்பரை கேட்குறாங்க. இவங்க கைக்குள்ள பொத்தி வச்சுட்டு அதை கொடுக்குறாப்புல இல்லை. எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓட, என்ன இவ இப்படி பண்ணுறா? எப்போவுமே இப்படி பிடிவாதம்லாம் பிடிக்கவே மாட்டா. இன்றைக்கி பாருங்களேன், அந்த பேப்பரை இப்படி கொடுக்காம எப்படி ஓடுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க. ஒருவேளை அதில் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற பையனை அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல், அதனால தான் இப்படிலாம் பண்ணுறான். சரி வச்சுக்கிட்டு போகட்டும், அதை வச்சுருந்து அவள் என்ன செய்ய போகிறா? வச்சுட்டு போட்டான். அவன் அந்த ஹாஸ்டலை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் என்ன செய்ய போகிறான் அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு? சரி அதை வச்சாவது அவள் சந்தோஷப்படட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க சொல்ல, இந்த வார்டனும் விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க போய் படுக்கிற இடத்துக்கு கீழே தலவாணி கீழே அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இவ எடுத்து எடுத்து இந்த பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம இவங்கள எங்கேயோ பார்த்துருக்கமேன்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அவங்க பிரெயினில் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி இருட்டாகவும் இப்படி விஜய் வந்து இவங்கள கட்டி பிடிக்கிற மாதிரியும், இந்த மாதிரி பைக்கில் போகிற மாதிரியும், அவங்களோட முகம் சரியாக தெரியாத மாதிரியும், ஞாபகம் வந்துட்டும் வராமையும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறத நினச்சி பார்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் அவங்களுக்கு தலைவலியே வந்துடுது. ரொம்ப தலையை பிடிச்சிட்டு அப்படியே கீழே உட்கார, இங்கே ஓடியார வார்டன், என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை எனக்கு அப்படியே தலை ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹாஸ்பிட்டல் போகலாமா? இப்படி உனக்கு ஆகவே செய்யாத எப்போதும், எதுக்கு வலிக்குது? என்ன நீ யோசனை பண்ணிகிட்டு இருக்க? காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், அந்த ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ எங்கே அந்த ஃபோட்டோ தூக்கி போட்டியா இல்லையான்னு கேட்க, தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த ஃபோட்டோ இங்கே தான் இருக்குன்னு அவங்க யார்கிட்டையுமே சொல்லலை. அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இல்லை ஹாஸ்பிட்டல் நான் வரலை, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு எதையாவது பண்ணுவாங்க, எனக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத கேட்டுட்டு, சரி போ வேணாம், சரி நீ பயப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள விட்டுட்டு போயிடுறாங்க. திரும்ப அந்த ஃபோட்டோவை எடுத்து இவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வெளியே இருந்து அப்பளம் கொடுக்குறதுக்காக வெளியே இருந்து ஒருத்தவங்க வந்திருக்கிறதா வார்டன்கிட்ட வந்து சொல்ல, இங்கே அந்த அன்னைக்கு வந்துச்சு அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன், புது அப்பளம் சொல்லிட்டு போட்டிருந்துச்சுல, அதான் அன்னைக்கு கூட அந்த நிவேதா வச்சுக்கிட்டு சுற்றிட்டு தெரிஞ்சாலே அவள் தானே பொரிச்சது இன்னைக்கு அப்பளத்தை கூட, அந்த அப்பளம் தான், அந்த மேடம் தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ தான் புதுசாக ஏதோ கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களாம், அதனால் வாங்க சொல்லி அன்னைக்கு கெஞ்சினாங்க. அதனால் சரி பிராண்டை மாற்றி பார்ப்போம்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். அப்பளமுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லா பசங்களுமே சொன்னாங்களே, அதனால் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வாங்கி வச்சுக்கலாம், அவங்கள உள்ளே வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே உள்ளே வர்ற காவேரி, மேடம் உங்கள் ஹாஸ்டலுக்கு நிறைய அப்பளம் இதெல்லாம் தேவைப்படும்னு எனக்கு தெரியும், அதனால தான் மேடம் நான் அன்னைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ரொம்பவே நல்லா இருந்துச்சு உங்களோட அப்பளம், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி, உங்கள் பேர் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, என் பேர் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த பக்கம் போகிற வெண்ணிலா வந்து இங்கே காவேரி வந்து பார்க்குறாங்க. ஆனால் அதுவரை வந்து வெண்ணிலா இவங்க தான் அப்படின்னு காவேரிக்கு தெரியாது இல்லையா? இப்படி காவேரி வந்து வெண்ணிலாவோட ஃபோட்டோவையும் இதுவரை பார்த்ததே இல்லை. அதை தான் நம்ம விஜய் போட்டு ஒரு ஃபோட்டோவில் கிறுக்கு கிறுக்குன்னு கிறுக்கி வச்சுருப்பாரு, அதனால் தெரியலை. உடனே இங்கே பார்க்குற வார்டன், அம்மா நிவேதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, உடனே இவங்க திரும்பி பார்க்குறாங்க. இங்கே வாம்மா, இந்த பெட்டியை கொண்டு போய் உள்ளக்க அக்கா இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்துரு, சமையல் பண்ணுற இடத்துல நிற்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இவங்க வந்து அந்த பெட்டியை தூக்கிட்டு போகிறாங்க. அந்த பெட்டியிலையுமே இங்கே விஜயோட ஃபோட்டோ, அந்த கம்பெனியோட ஃபோட்டோ ஒட்டி இருக்க. இங்கே பார்த்துட்டு நிவேதா பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவே பார்த்துட்ருக்காங்க. அம்மா என்ன இங்கேயே இந்த அட்டைப்பெட்டியவே பார்த்துட்ருக்க, தூக்கிட்டு போய் உள்ளே கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே காவேரியும் இங்கே நிவேதா முகத்தையே பார்க்க, இங்கே நிவேதா வந்து காவேரியோட முகத்தையே பார்க்குறாங்க. இந்த பொண்ணு இப்படி தாம்மா, எப்போ பார்த்தாலும் எதை பார்த்தாலும் அப்படியே ஸ்டக் ஆகி நின்றும், கொஞ்சம் முடியாத பொண்ணுமா, பழசெல்லாம் வந்து மறந்து போயிடுச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த பொண்ணு யார் என்னன்னே எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி எங்கேயோ அடிபட்டு கிடந்ததை தான் தூக்கிட்டு வந்து எல்லாமே பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம், இப்போ கூட ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருக்கோம், எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை, பழசெல்லாம் அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமாக இங்கே காவேரி வந்து நிவேதா முகத்தையே பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே நிவேதாவுக்கு ஒரு ஹாய் சொல்ல, நிவேதாவுமே வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. உடனே காவேரிக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது நிவேதாவை. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நிவேதா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல, ஓகே நம்ம இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல, உடனே நிவேதாவும் யாருக்கிட்டேயுமே சிரிக்காதவங்க காவேரியோட முகத்தை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பரவாயில்லையம்மா, உன்கிட்ட அந்த பொண்ணு நல்லா சிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வார்டன் சொல்ல, சரிம்மா எனக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்கள் எதனால எனக்கு ஃபோன் அடிங்க, உங்களுக்கு இந்த ஸ்டாக்லாம்
முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க. நீங்கள் பணம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கூட தரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எங்கள் காவேரி அப்பளத்தெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போ போகிற வழியில் எங்கள் விஜய்கிட்ட சொல்லிட்டு வர்றாங்க, நீங்கள் கொடுத்த ஐடியா ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இந்த மாதிரி நிறையா ஹாஸ்டலு அப்புறம் அந்த சாப்பாடு நிறையா தேவைப்படுற இடத்துக்கு ஹோட்டலு இந்த மாதிரிலாம் நீங்கள் டெலிவரி பண்ண சொன்னீங்கல்ல, அதுக்கெலாம் கொடுத்தா நல்லா ஆர்டர்ஸ் கிடைக்குன்னு சொன்னீங்க. அது எவ்வளோ ஒர்க் அவுட் ஆகுது. நம்ம அப்பளம் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப கூட வாங்கிக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அது உங்கள் அம்மாவோட கைப்பக்குவம். உங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் யாருக்கு வரும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் வந்து காவேரியை பார்த்து சொல்ல, ரொம்ப தேங்க்ஸுங்க, நீங்கள் எங்களோட பிஸ்னஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி விஜயை பார்த்து சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. உடனே விஜய் கேட்குறாரு, அப்போ இப்படியே போனால் காவேரி கூடிய சீக்கிரத்தில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆயிடுவா போலயே, என்னையெல்லாம் மேடம் கண்டுக்குருவீங்களா இல்லை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா. உங்களை கண்டுக்கிறாமையா, நீங்கள் தான் எங்கள் தொழிலுக்கு மொதல் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. என்னமோ உங்களோட முகராசியே என்னமோ எங்களுக்கு நல்லாவே ஆர்டர் போய்கிட்டு இருக்கு. உங்களை எப்படி நான் மறப்பேன் சொல்லுங்கள். நான் உங்களை விட்டு போயிட்டா கூட உங்களை எப்போதுமே ஞாபகத்தில் வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே காவேரி வந்து விஜயை பார்க்குறாங்க. விஜய் வந்து காவேரியை பார்த்துட்டு, ஓ அப்படியா மேடம், கண்டிப்பாக என்னைய மறக்கவே மாட்டீங்க அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நிச்சயமாக உங்களை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, 2 பேரும் காரில் ஒன்றா சேர்ந்து போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் நிவேதா அந்த அட்டைப்பெட்டி எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த அக்காட்ட கொடுத்துட்டு அந்த அட்டைப்பெட்டியவே வருடி கொடுத்துட்டு அப்படியே பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காங்க. ஏய் என்னடி, நீ காலையிலேருந்து நானும் பார்க்குறேன், இந்த மாதிரி அந்த அப்பளத்தில் உள்ள விளம்பரம் கொடுத்துருக்க அந்த பையனையே பார்த்து இப்படி தடவிக்கிட்டும் இப்படி கையில் வச்சு ஒளிச்சு வச்சு பார்த்துட்ருக்க, என்ன தாண்டி நடக்குது, இந்த பையனை உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே இவங்க ஒன்றுமே பேசாமல் அப்படியே நகர்ந்து போக, ஏதாவது கேட்டுட்டா மட்டும் பதிலே சொல்லாமல் இவ அப்படியே நகர்ந்து போயிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற வார்டன் சொல்கிறாங்க. உடனே என்னன்னு தெரில, அந்த விளம்பரத்தில் உள்ள அந்த பையனை பார்த்தாலே இவள் ஒரு மாதிரி தான் ஆயிடுறா. ஒருவேளை இவளுக்கு யாராவது தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு கேட்க, அந்த பையனை பார்த்தீங்களா, நல்லா ரிச்சான பையன் மாதிரி இருக்கான். இவளுக்கு எப்படி இவரெல்லாம் போய் தெரிய போகுது, இவளே யாரும் இல்லாமல் இங்கே வந்து அண்டிக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது இந்நேரம் இப்படிப்பட்ட பையனை தெரியும்னா இவங்க இந்நேரம் விளம்பரம்லாம் கொடுத்து இவளை தேடி கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்களா. நீங்கள் அவளுக்கு ஏதோ வந்து இந்த ஃபோட்டோவை பார்க்க ஒரு மாதிரி இருந்திருக்கும் போல், அதனால தான் அப்படி பண்ணுறா, நீங்கள் எதையாவது யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வேணும்னா நம்ம இந்த அப்பளம் டெலிவரி வர்ற பொண்ணுகிட்ட இந்த பையன் யார் என்னன்னு விசாரிக்கலாமா அப்படின்னு கேட்க, அப்படிலாம் கேட்கலாமா ஃபஸ்ட்டு, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதெல்லாம் தேவையில்லாதது. எப்படியும் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்காக இந்த பையனை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் போட்டிருப்பாங்க. மற்றபடி இந்த பையனுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு சம்மந்தமும் இருக்காது. அவங்கக்கிட்டலாம் அந்த மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அதிங்க உடனே ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாங்க. நம்மளே அப்பளம் டெலிவரி பண்ணுறதுக்காக இங்கே வந்தால் இவங்க எதுக்கு தேவையில்லாத கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஹாஸ்டலில் உள்ள அம்மா சொல்கிறாங்க. இங்கே காவேரி விஜயை பார்த்துட்டு கேட்குறாங்க, ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா அப்படின்னு கேட்க, என்ன கேட்க போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க, நீங்கள் ஏற்கனவே லவ் பண்ணீங்கல்ல வெண்ணிலா, அவங்களோட ஃபோட்டோ ஒன்று கூட இல்லையா, எனக்கு அவங்கள பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு சொல்ல, இங்கே காரை ஓட்டிகிட்டு போகிற விஜய் சடனாக காரை நிப்பாட்டிடுறாரு. ஏன் இப்படி கேட்குற, இப்போ அவங்கள பார்த்து நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் காவேரியை பார்த்து கேட்க, இல்லை எனக்கு என்னமோ தெரியல, பார்க்கணும் போல் இருக்கவங்கள அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நீ தான் அன்றைக்கி பார்த்திய ஃபோட்டோவில் அப்படின்னு சொல்ல, அதை தான் நீங்கள் போட்டு நல்லா கிறுக்குன்னு கிறுக்கி வச்சுருந்தீங்களே, மறுபடியும் அவங்கள நான் பார்க்க போகிறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் அவங்களோட ஃபோட்டோ மட்டும் காட்டுறீங்களா, அந்த ஃபோனில் இருக்கா அவங்களோட ஃபோட்டோ அப்படின்னு கேட்க, இந்த ஃபோன்லலாம் கிடையாது, நான் வந்து அந்த ஃபோனெல்லாம் நான் எப்போயோ மாற்றிட்டேன், இப்போ எதுக்கு அவளோட ஃபோட்டோ நீ கேட்டுட்ருக்க, எனக்கு திரும்ப பழசையெல்லாம் நீ ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது காவேரி, திரும்ப அதை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எவ்வளவோ சொல்கிறாரு. ஆனால் அந்த காவேரி கேட்குற மாதிரி தெரில, எனக்கு ப்ளீஸுங்க அவங்கள பார்க்கணும் போல் இருக்குது, என்னமோ தெரியல, உங்களை இப்படி மிஸ் பண்ணவங்கள நான் கண்டிப்பாக பார்க்கணும் போல் எனக்கு தோணுது, அந்த அன்லக்கி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்ல, ஓ அந்த அன்லக்கி யாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது, அப்போ என்னைய கல்யாணம் பண்ணிக்கிற போகிறவங்க வந்து லக்கியானவங்கன்னு சொல்லி நீ ஃபீல் பண்ணியிருக்கியா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்க, அப்புறம் ஆரம்பத்தில் நான் நினச்சேன் இந்த பொண்ணு வந்து உங்கள் டார்ச்சர் தாங்க முடியாமல் தான் ஓடி போயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் இப்போ அந்த எண்ணம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை, உங்களை மாதிரி ஒரு நல்லவரை பாவம் அந்த பொண்ணு தான் மிஸ் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன், அந்த பொண்ணுக்கு என்ன துரதிர்ஷ்டசாலியோ அந்த பொண்ணு தெரியலை, அந்த பொண்ணுக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், அதனால
அதனால தான் இப்படி ஒரு அழகான பையனையும் இப்படி குணமுள்ள பையனையும் இப்படி கல்யாணம் பண்ண முடியாமல் போயிடுச்சு பாவம் அப்படின்னு சொல்ல உடனே விஜய் இங்கே சிரிக்கிறாரு. என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்க, காவேரி வாயிலேருந்து இப்படி ஒரு எனக்கு அப்ரிஷியேஷன் கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. காவேரியா என்னைய புகழ்றது, ஆரம்ப ஸ்டேஜில் நினச்சிப்பாரு காவேரி என்னை எப்படி இப்படி திட்டுவ நீ அப்படின்னு சொல்ல, சாரிங்க அது என்னமோ உங்களை அப்போல்லாம் எனக்கு முழுசாக தெரியாது, இப்போ என்னைய பற்றி உனக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க, இதுக்கு மேலே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்குது, நீங்கள் ஒரு அக்மார்க் கோல்டுன்னு தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, பரவாயில்லையே காவேரி என்னையவும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கியே, நீ நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு நான் நல்லவன்னா கிடையாது, கொஞ்சம் கொஞ்சம் கெட்டவன் தான் அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட அப்படி என்ன கெட்ட குவாலிட்டி இருக்குது, எல்லாமே நல்ல குவாலிட்டி தான் இருக்குது, எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நீங்கள் அஜயோடலாம் கம்பேர் பண்ணும்போது எவ்வளவோ மேல் தான், தாத்தா உங்களை நல்லாவே வளர்த்துருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஓ தாத்தா நல்லாவே வளர்த்துருக்காரு, அப்போ நான் வந்து தாத்தா நல்லா வளர்த்ததுனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படித்தானே, அப்படி தான் சொல்கிறியா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அப்படிலாம் இல்லை, இது உங்கள் பிறப்புலேயே உள்ள குணம்னு நினைக்கிறேன், உங்கள் அப்பாவோ அம்மாவோ யாரோ இவ்வளவு ஸ்வீட்டாக இருந்திருக்காங்க, அதனால தான் உங்களுக்கு அதே ஆக்டிவிட்டீஸ் அப்படியே வந்திருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா பாஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து வெண்ணிலாவை லவ் பண்ணாமல் என்னையை நீங்கள் லவ் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்களேன், நான் உங்களை மிஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன். நீங்கள் என்னை ஏன் இப்படி உருகி உருகி லவ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெண்ணிலா மாதிரி நான் ஓடிலாம் போயிருக்க மாட்டேன், உங்களை எப்படியாவது யார் கூடயும் சண்டை போட்டாச்சும் உங்களை நான் கல்யாணம் பண்ணியிருப்பேன் தெரியுமா, அந்த பொண்ணு தான் தேவையில்லாமல் அது வாழ்க்கையை அதுவே கெடுத்துக்கிடுச்சு, இந்நேரம் உங்கள் கூட இருந்திருந்தா நீங்கள் அந்த பொண்ணை தாங்கியிருப்பீங்க, நீங்களும் சந்தோஷமாக இருந்திருப்பீங்க, அந்த பொண்ணு ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருந்துருப்பீங்கல்ல, பாவம் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே விஜய் என்ன சொன்ன காவேரி அப்படின்னு கேட்க, என்ன சொன்னேனா இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கலையா அப்படின்னு கேட்க, இல்லை இன்னொரு தடவை சொல்லு என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, இந்நேரம் நான் அந்த வெண்ணிலாவாக இருந்திருந்தா உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்கே மாட்டேன், உங்களை உருக்கி உருக்கி லவ் பண்ணிவிட்டு உங்கள் கூடயே பக்கத்துலேயே இருந்திருப்பேன்னு சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே விஜய்க்கு அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே பூரிப்பில் அப்படியே சிரிக்கிறாரு. என்ன ஒரே சிரிப்பாக இருக்குன்னு கேட்க, இல்லை உன் வாயிலிருந்து இந்த வார்த்தை வரும்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அப்போ நான் வெண்ணிலாவை பார்க்காம உன்னைய பார்த்துருந்தேன்னா கண்டிப்பாக உன்னைய தான் காவேரி நான் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருப்பேன், என்னமோ தெரியலை எனக்கு இப்போலாம் அப்படி தான் தோணுது, வெண்ணிலாவை பார்க்குறதுக்கு முன்னாடியே உன்னைய நான் பார்த்துருக்கலாமோன்னு தோணுதுன்னு சொல்ல, இங்கே காவேரி அதை பெருசாக சீரியஸாகவே எடுத்துக்கிறாம, அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சே பாஸ், நம்ம கல்யாணம் தான் இப்படி அக்ரிமெண்ட் கல்யாணத்தில் வந்து முடிஞ்சிருச்சே, வேறு என்ன பண்ண முடியும், உங்களுக்கு வெண்ணிலாவோட தான் காலம்னு எழுதியிருக்கோ என்னமோ, இனிமேல் அவங்க உங்களை தேடி வருவாங்களோ என்னமோ, தேடி வந்தால் கூட நான் உங்கள் லைஃப்பை விட்டு போயிட்டேன்னா நீங்கள் சந்தோஷமாக அவங்கள ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக வாழுங்க, கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்துக்கு நான் வருவேன்னு சொல்ல, இங்கே விஜய்க்கு செம கோவம் வந்துடுது, இப்போ நான் காரை ஓட்டணும்னு நினைக்கிறியா இல்லை அப்படியே எங்கள்கிட்டே கிடக்கணும்னு நினைக்கிறியான்னு கேட்க, பாஸ் என்ன பாஸ் நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இவங்க கேஷுவலாக தான் இருக்காங்க, ஆனால் விஜய் வந்து ரொம்பவே வந்து அப்படியே டிஸ்டர்ப் ஆயிடுறாரு.